3, 4, 5, 10 காஃபி குடிக்கிறவங்க கூட இருக்காங்க. அதே மாதிரி 10 டீ குடிக்கிறவங்களும் இருக்காங்க. இதில டீயோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்மோக் பண்ற ஹேபிட் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு ஸ்மோக் பண்ணா நான் கொஞ்சம் வந்து எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹேபிட்டா இது வந்து நம்ப ஸ்டார்ட் பண்ணாலும், காலப்போக்குல இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கேடு தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இப்போ டக்குன்னு நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வரணும். நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் மாரி நம்ம டீ, காஃபிய யூஸ் பண்ணாலும், காலப்போக்குல தொடர்ந்து இப்ப வீட்ல இருக்கக்கூடிய நெறைய பெண்களே இது ஒரு ஹேபிட்டா வச்சிருப்பாங்க. ஒரு டீ குடிப்பாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப ஒரு காஃபி, திரும்ப ஒரு காஃபி. இந்த மாரி ஒரு நாளைக்கு 5, 6 காஃபி வந்து வீட்ல இருக்கும்போதே குடிச்சிருவாங்க. ஸோ அதே மாரி நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிறோம், ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னாலும், அடிக்கடி காஃபி குடிக்கிறதுனால, என்னென்ன தீமைகளும் நம்ம உடல்ல ஏற்படுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதிகமான இந்த கஃபைன் நம்ம உடல்ல எடுக்கிறதுனால, இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும், அல்சர் நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. அதுவும் இன்றைய காலகட்டத்தில இன்ஸ்டன்ட் காஃபி அதுலயும் வந்து டபுள் ஸ்ட்ராங்லாம் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இன்ஸ்டன்ட்டா போட்டு குடிக்கும்பொழுது ஓகே. தொடர்ந்து இத பயன்படுத்தும்போது, கண்டிப்பா நம்ம வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன பாதிப்பு ஏற்பட்டு, அல்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கண்டிப்பா